லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு கேன்சலேஷன் ஆஃப் பெயில் ஜாமீன் ரத்து வழக்குகள் விசாரணை இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதில் ஹைலைட் என்னன்னா, அந்த திரு முத்துக்குமரன் 10 பிட் ஜட்ஜு அவர் பிரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அந்த வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவதை 2 வாரம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது சில வாட்ஸ்அப்பில் வீடியோ குழுக்கள்லாம் சில ஒரு ப்ரெஸ் மீட்லலாம் திரு ரோஷன் கான் அவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது 2 வாரம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி இன்று அந்த அடுத்த விசாரணை வரைக்கும் 10 பிட் நீதியரசர் அந்த சாத்தான்குளம் வழக்கில் மிக சீரிய வகையில் நீதி வழங்கிய திரு முத்துக்குமரன் அவர்கள், சாத்தான்குளம் அந்த லாக்அப் டெத் கேஸ் காவல்துறையினர் அனைவருக்கும் தண்டனை வழங்கிய நீதிபதி அவர் அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஏற்கனவே 2 வாரம் தடை வழங்கியிருந்தாங்க. அதற்கு நிறைய எதிர்ப்பு குரல்கள்லாம் இருந்தது. இன்று அந்த வழக்கானது மீண்டும் 2 வாரத்திற்கு அந்த தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 வாரத்திற்கு அந்த வழக்கில் சார்ஜ் பிரேம் பண்ண முடியாது. அந்த நீதியரசர் அந்த சிசி 13, 14 அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு ஹைலைட் இன்னைக்கு நடந்திருக்குது. அதை தொடர்ந்து இந்த வழக்கில் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போலீஸ் போட்டிருக்கிறாங்க. அதில் 1416 பேர் இன்னும் எம்எஸ்டிசிக்கு அந்த பணத்தை கட்டலை. மேலும் அந்த ஜாயிண்ட் பிட்டிங்கெல்லாம் கூட்டாக ஏலம் எடுத்தவங்கெல்லாம் மெமோ கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. அது போக விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஹை வேல்யூ உயர்ந்த விலையுள்ள சொத்துக்கள் அது 9/8/2026 அன்னைக்கு விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது 14/9/2026 14/9/2026 வரைக்கும் அந்த ஏலம் நடைபெறும். அப்புறம் 14/9/17 வரைக்கும் அதுக்கு டெண்டர் கொடுக்கலாம். எம்எஸ்டிசியில் ஆன்லைன் போக டெண்டரும் நம்ம எழுத்து மூலமாக கொடுக்கலான்னு இருக்காங்க. அது போக 36,05,742 அந்த பேப்பர் விளம்பரம் கொடுத்ததுக்கு 10 பிட் நீதிமன்றம் அந்த பணத்தை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிப்ரவரி வரைக்கும் வந்தது அப்லோட் ஆகலான்னு சிலர் பேசினாங்க. அதை எல்லாம் வெரிஃபை பண்ணி அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 18,000 பாண்டு அப்லோட் பண்ணாமல் இருந்தது. இப்போ 893 பாண்டை வெரிஃபை பண்ணியிருக்காங்க. 267 இது டிஃபெக்டிவ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, டவுட் அதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காரு நீதியரசர். அதை தொடர்ந்து ஈடி சைடு வழக்கறிஞர் ராஜா இருந்தார், மத்திய அரசின் வழக்கறிஞர். அவர் நோ அப்ஜெக்ஷன்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், சொத்துக்களை சீக்கிரம் விற்று மக்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி பேசினாங்க. நீதியரசர் அது இன்கம் டேக்ஸும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க, சொத்துக்களை விற்று ஏழை விட்டு மக்கள் கொடுக்கறதுல ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்றதை பதிவு பண்ணிருக்காரு. வெப்சைட் ஏற்கனவே வெப்சைட் பண்ண சொல்லி தமிழக அரசை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வெப்சைட் சீக்கிரம் வந்துருச்சுன்னா அதை பணம் கொடுக்கறதுக்கு ஒரே நாளில் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துடலாம், வெப்சைட்ல எல்லாரோட டீட்டெயில் ஏற்றுனீங்கன்னா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரிஜினல் இப்போ இவங்களுக்கெல்லாம் நகல்கள்லாம் கொடுக்க போகிறோம். அப்போ அந்த ஒரிஜினல் ஆவணங்கள் இருக்கும், பத்திரங்கள், அது என்ன செய்யணுங்கும் போது அந்த வழக்கு முடிய வரை காம்பிடென்ட் அத்தாரிட்டி இருக்கும். வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் எந்த சங்கம் இருக்கோ அவங்ககிட்ட கொடுக்கலான்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பினாமி கம்பெனிகள், செல் கம்பெனிஸ், அதோட இயக்குநர்கள் எல்லாம் வழக்கில் சேர்க்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம், கமலக்கண்ணன் அவரோட 2வது மனைவி சரண்யா அவங்க புஷ்கரா மூவிஸ் அப்படின்னு சினிமா கம்பெனியில் வச்சுருக்காங்க, சினிமாவில் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு நிறையா பணம் போயிருக்குது. அவங்கள இந்த வழக்கில் சேர்க்கலை அப்படின்னு சொல்லும்போது அதை உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அருள் ஸ்டீபன் விக்னேஷ் அவரோட சொத்துக்களையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம், அதையும் ஜப்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதையும் ஸ்குருட்டினைஸ் பண்ணி உரிய நடவடிக்கை எடுங்கள் அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு. மேலும் 2 பேர் முன்ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த 2 முன்ஜாமீன் மனுக்களின் மீது விசாரணை நடைபெற்றது. அது ராஜா மற்றும் பரணிதரன் அவங்க முன்ஜாமீன் மனு கொடுத்துருக்காங்க. அவங்க தரப்புல வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா, 2/7/2026 தேதியில நாங்க புகார் கொடுத்தோம், அதுக்கப்புறம் தான் 13/7 எங்களை வர சொன்னாங்க, எங்களை அக்யூஸ்ட் ஆக்குறாங்க, நாங்களே 86,10,000 போட்டிருக்கிறோம். அதாவது ராஜா அண்டு பரணிதரன் போட்டிருக்காங்க. அவங்கள அக்கின்னு சொல்றாங்கன்னு சொல்லும்போது காவல்துறை தரப்புல 1,05,00,000 மற்றும் பரணிதரன் 1,05,00,000, ராஜா 3,27,00,000 வசூல் பண்ணியிருக்காங்க. 4,32,00,000 இவங்க வசூல் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களை அக்யூஸ்டா சேர்க்கணும்னு சொல்றாங்க. அப்போ இது மாதிரி நீதியரசர் சொல்றாரு. அதுக்கு மனுதாரர்கள் தரப்புலையும் அந்த டெபாசிட்டர் தரப்புலையும் அதுக்கு ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்டிருக்குது. மேலும் இப்போ ஒரு 12 ஐட்டம் அந்த சொத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க புதுசா இன்னைக்கு. அதற்கு நிறுவன தரப்புல அந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அதை ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. இது ஏற்கனவே 2-3 வரைக்கும் முன்னாடி நீங்க சொல்லியிருக்கீங்க ஆட்சேபனைகள் இருந்தாலும்
அது ஏலம் எடுக்கிறவருக்கு அந்த இடம் போக இந்தியன் ஆயில் வந்து லீசி தான், இந்தியன் ஆயில் வந்து குத்தகைதாரர், இந்தியன் ஆயில் ஓனர் கிடையாது, இடத்து ஓனர் தான் ஓனர் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் பலமுறை சொல்லியிருக்குது. அதனால ஏலம் எடுக்கிறவர் பெட்ரோல் பங்கோட சேர்த்து இருக்கட்டும், நம்ம சப்ஜெக்ட் டு கண்டிஷன் போட்டு இந்தியன் ஆயிலுக்கும் நம்ம சில உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும், இவருக்கே வந்து இந்தியன் ஆயில கொடுங்கலாம் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஹைகோர்ட்டுக்கு பின்னாடி உள்ள சொத்து 1 ஏக்கர் வந்து 4.5 கோடி போட்டிருக்காங்க, அது அதிக விலை போகும், அதனால மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. நீதியரசர் வந்து ஏற்கனவே நம்ம 1 சென்ட் 2 சென்ட் 5 சென்ட்லாம் கொடுத்து பாதை கொடுத்து எல்லாம் பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆயில்ல பாதை கொடுக்க முடியாது, மற்றும் வாட்டர் பாடிஸ் நீர்வழி தடங்கள் இருக்குது, இந்த மாதிரி பிரிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏலத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அதனால ஏலம் விட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம், ஏலம் எடுக்கலைன்னா அப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த பல்வேறு ஆட்சேபனைகள் வந்து தெரிவிக்கப்படும் போது பல்வேறு அந்த அமிக்கஸ் கியூரி செல்வி நேத்ரா அவங்க வந்து சொல்லும்போது நீதியரசர் வந்து அவங்க வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே கோர்ட்டுக்கு வந்துருவாங்க, 10 மணி 9 மணிக்கு. இப்போ இன்னும் வேணா அட்வான்ஸா 2 ஹவர்ஸ் முன்னாடி வரட்டும், அவங்க எல்லாத்தையும் எழுதி கோர்ட்ல இந்த வாரம் கொடுக்கட்டும், அடுத்த வாரம் வந்து பிபி அதுக்கு பதில் சொன்னா போதும். இவங்க சொன்ன உடனே பதில் சொன்ன அவசியம் இல்லை. ஏன்னா அரசு தரப்புல ஈஓடபிள்யூ தரப்புல பிபி வந்துட்டு அது எனக்கு இப்ப முன்னாடியே கொடுத்தாதான் நான் பதில் சொல்ல முடியும்னு சொன்னாரு. அதனால நீதியரசர் இவங்க வந்து காலையில வாங்கி தான் உள்ள சொல்றாங்க, எழுதி கையால் எழுதி ஹேண்ட் ரைட்டிங்ல. அப்ப நீங்க உடனடியாக நீங்க பதில் சொல்ல முடியாது, இந்த வாரம் இவங்க கொடுக்கறதுக்கு நீங்க அடுத்த வாரம் பதில் சொன்னா போதும். அதாவது பார்ட்டி இன் பர்சன் மனுதாரர் தரப்பு நேரில் வந்து அந்த நேத்ரா வழக்கறிஞர் அவங்ககிட்ட சொல்றத இவங்க வந்து இந்த வாரம் நீதிமன்றம் சொல்லுவாங்க, நீங்க அடுத்த வாரம் பதில் சொன்னா போதும், இந்த நடைமுறை வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு. அப்புறம் வெஸ்டர்ன் வேலி அது வந்து 23வது ஐட்டமா காட்டியிருக்காங்க அடுத்து கொடுக்க போறதுல. அதுல வந்து 11-12 பிளாட் எல்லாம் வந்துட்டு ஆக்சிஸ் பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்க. அது சர்பாசி சட்டப்படியும் அது வந்து அதாவது சொத்துக்கள் கையுடைமையாக்கும் சட்டம் அப்படின்னு சொல்லி பேங்கிங் ஆக்ட்ல இருக்கும். அதுக்கு வந்துட்டு அந்த சட்டப்படியும் அது நடவடிக்கை எடுத்துக்கான்னு சொல்லும்போது அது ஏலம் போட்டும் இல்லைன்னா சப்ஜெக்ட் கண்டிஷன் வச்சுக்குவோம், அப்புறம் வந்து அது என்ன செய்யலாம்னு பார்ப்போன்ற மாதிரி நீதியரசர் அதில் சொல்லியிருக்காரு. அது போக அந்த வெஸ்டர்ன் வேலி அது வந்து ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அப்படின்னு சொல்லும்போது ட்ரஸ்டிஸ் யாருன்னு கேட்கும்போது அவங்க அக்யூஸ்ட் தான். இப்போ அக்யூஸ்ட் ட்ரஸ்டிஸ் எல்லாம் ஒன்று தான், அதனால ஏலம் விடலாம், ட்ரஸ்ட்ன்றதுக்காக அதை விட வேண்டிய தனியாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அக்யூஸ்டுகள் தான் ட்ரஸ்டிஸ், ட்ரஸ்ட் வேற அக்யூஸ்ட் வேற இல்லை, குற்றம் சாட்டப்பட்ட எதிரிகள் தான், அவங்க சொத்து தான், அதனால ஏலம் விடுங்கன்னு சொல்லிட்டார் நீதியரசர். அந்த ஆட்சேபனை ஏற்றுக்கொள்ளப்படலை. மற்றும் 184 ஏக்கர் கோயில்பேட்டிலேருந்து வெள்ளிசேரி, அது வந்து கோயில்பேட்டிலேருந்து வெள்ளிசேரி போகிற வழியில் 184 ஏக்கர் இருக்கு. அது வந்து 129 கோடி வேல்யூவர் மதிப்பீடு போட்டிருக்காங்க மதிப்பீட்டாளர்கள். அது வந்து 1 ஏக்கர் 1 கோடி ரூபா போகும், 184 கோடி பிளஸ் அதில் வந்து 25% சேர்த்து வச்சு ஏலம் விடணும்னு சொல்லி நிறுவன தரப்பு சொன்னதை ஏற்றுக்கிட்டு கோயில்பேட்டில் இருக்கிற வெள்ளிசேரி சொத்து வந்து 184 கோடி, 1 ஏக்கர் 1 கோடி மற்றும் அதில் 25% கூடுதல் தொகை 1 ஏக்கர் 1 கோடி போக அப்படின்ற மாதிரி போட்டு ஏலத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஏஜென்ட்ஸ், அந்த ஏஜென்ட்கள்லாம் வந்து பணம் போட்ட மக்களை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுறாங்க திருநெல்வேலி மற்றும் ராம்நாடு மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்லி அந்த அமிக்கஸ் கியூரி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க அக்யூஸ்ட் ஆயிருவீங்க, உங்க மேல் நடவடிக்கை வரும் அப்படிலாம் சொல்லி மிரட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு டைரக்ட் நிறுவனத்தின் இயக்குநர்களும் மற்றும் மேஜர் ஏஜென்ட் இருக்காங்க, பெரிய அளவு பணம் பண்ணவங்க அல்லது யாருக்கு எதிராக புகார் யாராவது கொடுத்துருக்காங்களோ அந்த ஏஜென்ட்கள் மேல மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்படும், மற்றபடி மீது யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் நெய்வேலி அசோசியேஷன் சார்பாக வந்து 62 அக்யூஸ்டுகள் வந்து ஏற்கனவே அந்த குற்றம் சாட்டப்பட்ட எதிரிகள் 62 அவங்களே அவங்க என்ன சொத்து வச்சிருக்காங்கன்னு கணக்கு கொடுத்துருக்காங்க, செல்ஃப் டிக்ளரேஷன், அதை வந்து இன்னும் ஜப்தி பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து R12 சோமோட்டோ வந்து ரெஸ்பாண்டன்ட் 12 வந்து இந்த வழக்கில் சேர்க்கப்பட்ட விசால் ப்ரொமோட்டர்ஸ் அவங்க வந்துட்டு இடி ஏற்கனவே எங்கள் சொத்துக்கள்லாம் ஜப்தி பண்ணியிருக்குது. 2022 நாங்கள் வந்துட்டு நியோமேக்ஸ், அமேஸ் மற்றும் சில கம்பெனிகளோடலாம் வந்து MOU போட்டு சொத்துக்களை கொடுத்துட்டோம் வாடிப்பட்டி தாலுகா மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல, அதனால வந்துட்டு அதில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு நிறுவன தரப்புல இருந்து அந்த அக்கௌண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம்னு சொல்லும்போது நீங்கள் லெட்டர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்க வந்து பதில் கொடுப்பாங்க. அதாவது நிறுவன தரப்பில் என்னென்ன வேணுன்றத, அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனம் நியோமேக்ஸ் என்னென்ன டீட்டெயில் வேணுன்றத அந்த விசால் ப்ரொமோட்டர்ஸ் வக்கீலுக்கு லெட்டர் கொடுத்தா அவங்க வந்து பதில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த தேவையான ஆவணங்களை கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து 2 வாரங்களுக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு வரும். அடுத்த வாரத்துக்கு அடுத்த வெள்ளி 4/9 வந்துட்டு விடுமுறை நாள், அதனால அதற்கு முந்தைய நாள் 3/9க்கு இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.